பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் செந்திலும் மீனாவும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, ஆமாம் உன் மயிலக்கா என்ன சொன்னாங்க, திரும்ப அவங்கள காண்டாக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையேங்க நேற்று வீட்டில் விட்டுட்டு வந்ததோட சரி, மற்றபடிக்கு நான் உங்ககிட்ட பேசவெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி மீனா சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, கோயிலுக்கு வேறு ஃபோனுன்னு சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டியே, என்ன விஷயமா கோயிலுக்கு போகிற உன் மயிலக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டுறதுக்காக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேறு எதுக்காக நீ கோயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற போதே மயில்கிட்டே இருந்து மெசேஜ் வருது. என்ன மயிலா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா, இப்போ தான் என்கிட்ட நான் உங்ககிட்டலாம் பேசுறது இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அவங்க கிட்டே இருந்து மெசேஜ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்க ஓப்பன் பண்ணாதானே என்ன ஏதுன்னு தெரியும், நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்புறமா பண்ணிக்கிறேன், பரவாயில்ல இப்போயே ஓப்பன் பண்ணி என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு முதல்ல நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மீனா, உன்னை கேட்டு தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காத, நேற்று கேட்டிருந்தால வேலைக்காக எங்கேயாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை செந்தில் கேட்டோன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏதோ போன போகட்டும், பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு தான் உன்னை அம்மாவையும் அப்பாக்கிட்டையும் மாட்டி விடாமல் உன்னை காப்பாற்றுறேன், என்னால் அவ்வளோதான் முடியும். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நானே உன்னை பற்றின வீட்டில் விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏங்க அவங்க ரொம்ப பாவங்க, அவங்க அம்மா வேற அவங்கள காயப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை தாங்கிக்க முடியாம தான் வேலை கேட்டாங்க, மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி மீனா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வில்லங்கத்தை பண்ணிட்டு வச்சு கண்டிப்பாக நானே உன்னை வீட்டில் சொல்லிடுவேன்னு சொல்லி செந்தில் மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜி இருந்துட்டு கிளாஸ்க்கு போக பார்க்குறாங்க. அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் ரெடி ஆகிட்டு இருப்பேன், அவ்வளோதாங்க ஆயிடுச்சு, ஆமாம் ட்ராவல்ஸில் நான் இல்லாமல் போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ட்ராவல்ஸை யார் பார்த்துக்கிறாங்க, நான் தான் பார்த்துக்கணும், கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா, ராஜி அளவுக்கு இல்லை தானே அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லவும், ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ராஜி அளவுக்கு இருக்க முடியுமா, ராஜி அளவுக்கெல்லாம் யாரும் ட்ராவல்ஸ் பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குதிரவாளல் தானே போட போகிற, அப்படிலாம் பண்ணாத இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு அவரே சிவி வீராரு, இப்படி எப்போ கிளாஸ்க்கு போக சொல்கிறீங்க, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்களுக்காகலாம் நம்மளால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, மற்றவங்கள சொல்லலைங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கொண்டையே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவும், ராஜியை பார்த்த உடனே கோமதி இருந்துட்டு, என்னம்மா கிளாஸ்க்கு கிளம்பிட்டியா, ஆமாத்த, ஒரு நிமிஷம் இரு, இப்படியே வா போக போகிற, ஆமாத்த இப்படியே தான் போக போகிறேன், என்ன தலை இதெல்லாம், இப்படியெல்லாம் போகாத, பார்க்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, மா பார்க்குறவங்களுக்காகலாம் வாழ முடியாதம்மா, இங்கே பாருடா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்மளால் இருக்க முடியாது, சரியா, முதல்ல லப்பர் பேண்ட் வச்சிருக்கல எடுத்து தலைக்கு போடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இப்போ கூட்டிகிட்டு போடவும் பொண்டாட்டிய அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா அப்பா வர்றாருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, எங்கேயோ வெளியில் போகணுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க கேட்டேன், அதனால் சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடி காஃபியும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு காஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அரசு இருந்துட்டு, காஃபி கொடுக்காம போயிட்டீங்கன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, உட்காருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கோமதி போய் எடுத்துகிட்டு வரும்போது மேட்டு தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சு ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறாமல், அம்மா இந்த வீட்டில் மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் நாடகலாமல் ஓடிட்டுருக்கோ தெரியல, இன்னும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் முடிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி என்ன நாடகமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம அஞ்சலியும் சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி இருந்துட்டு என் வாழ்க்கையில் தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தா உன் வாழ்க்கையில் அதுக்கு மேலே எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி
முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் உன் வாழ்க்கையே நினச்சி நீ வருத்தத்தோடு இருப்ப. இதில் நான் வேற இதுக்காக உன்னை கஷ்டப்படுத்தணும் தான்ப்பா உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒருத்தரால் இருக்க முடியும். அந்த கடவுள் நம்மளை 2 பேரையும் ஒன்றா தான் சேர்த்து வைக்க முடியல. ஒரு நல்ல வாழ்க்கையை கூட அந்த கடவுள் நமக்காக கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அவங்க வீட்டு பக்கம் இருந்த ஒரு அக்காவை பார்க்குறாங்க. எப்போக்கா அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. பக்கத்தில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வீட்டில் மாமியார் வேற ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்களால பாதி நாள் நான் வேலைக்கே நான் போகிறதில்ல. ஏதாவது தெரிஞ்ச ஆள் இருந்தால் கொஞ்சம் சொல்லு மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயிலோட ஞாபகம் வருது. அதுக்கு அடுத்ததா பேசிகிட்டே இருக்கிற போது சரவணனை வேற பார்த்துடுறாங்க. மீனா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக மயிலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒரு வேலை இருக்குக்கா, ஆனால் அது விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு அம்மா ரொம்ப வயசு ஆயிடுச்சு, அவங்களால முடியல, அதனால் அவங்கள பார்த்துக்கணும். நீங்கள் அதுக்கு சரியாக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலையே இல்லாமல் இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு வேலை கிடச்சிருக்குல்ல, நான் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பேன், உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற சம்பளம் எல்லாத்துக்குமே சரி சரின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாடியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.